வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு வித்தவுட் கோகோனட் ஹெல்தியான ஒரு சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் வேணுங்கிற அளவு எண்ணெய் ஊற்றி ரெட் சில்லிஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் கல் உப்பையும் சேர்த்து வதக்குனீங்கன்னா ஈஸியாக வதங்கிடும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 1 டீஸ்பூன், நம்ம குழம்பு மிளகாத்தூள் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுவும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம தேங்காய்க்கு பதிலாக திக்னஸ்க்காக மிக்சட் நட்ஸ் அந்த பவுடர் எடுக்க போகிறோம். அதாவது உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ, கேஷ்யூ, பாதாம், வால்நட், பிஸ்தா, இப்படி என்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பொடியாக்கி, மீன்ஸ் நல்ல ஃபைன் பவுடராக ஆக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 3/4 அந்த மாதிரி வந்துட்டு பவுட்ரு ஆக்கிட்டு அதை வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு திக்னஸ்க்காக, ப்ளஸ் வந்துட்டு நமக்கு ஹெல்த்தியும் கூட. இனி இந்த சிக்கனும் நல்லா வேகட்டும். ஒரு 3/4 இருந்ததும் 1 டீஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணி அதையுமே ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இனி லாஸ்ட்டாக இந்த கொத்தமல்லி இலைகளை வந்துட்டு தூவி விட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, ஹெல்தியான, அருமையான, சுவையான ஒரு சிக்கன் ரெசிபி ரெடி.